சிறுநீரகங்களில் கற்கள் உருவாகும் போது எப்படியான முக்கியமான அறிகுறிகளை காண்பிக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் அப் டு என் வரைக்கும் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரட்டரி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக இந்த சிறுநீரக கற்கள் உருவாகும் போது முக்கியமாக காண்பிக்கக்கூடிய 6 முக்கிய அறிகுறிகளை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். முதலாவது சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய சிறுநீரக பகுதியில், அதாவது இடுப்பு பகுதியில் தாங்க முடியாத ஒரு வலி காணப்படும். இந்த வலியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஊசியால் குத்துவது போன்ற ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிம்டம் இருக்கும். எனவே இந்த அறிகுறி முக்கியமாக காண்பிக்கக்கூடிய ஒரு அறிகுறி. இரண்டாவது அறிகுறி என்ன சொன்னா, சிறுநீர் கழிக்கும் போது உங்களுடைய சிறுநீர் சிவப்பு நிறத்தில் வெளியேறலாம். அதாவது ரத்தத்துடன் சிறுநீர் பார்த்தீங்கன்னு சொன்னா கலந்து வெளியேற்றப்படும். இது முக்கியமாக சிறுநீரக கற்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் காண்பிக்கக்கூடிய ஒரு சிம்டம். மூன்றாவது நோய் அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், சில பேருக்கு அதிகப்படியான காய்ச்சல் அல்லது குளிர் நடுக்கத்துடனான ஒரு காய்ச்சல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைமில் ஏற்படலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிறுநீரக கற்கள் காணப்படுவதற்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். நான்காவது சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், அடிக்கடி தலை சுற்று, வாந்தி, வயிற்று பிரட்டல், இந்த மாதிரியான சிம்டம்ஸும் இந்த சிறுநீரக கற்கள் ஏற்படுபவர்களுக்கு அடிக்கடி ஏற்படுமா. ஸோ இதே நீங்கள் கவனிச்சு கொள்ளுங்க. இதனை தவிர சிறுநீர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகப்படியான துர்நாற்றம் அல்லது மேகமூட்டம், அதாவது உங்களுடைய சிறுநீர் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெளிவற்ற நிறத்தில் காணப்படும். இது ஈஸியாக உங்களுடைய வீட்டிலே நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். தெளிந்ததொரு கண்ணாடி போத்தலை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த போத்தலுக்குள்ள உங்களுடைய சிறுநீரகம், அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய காலை வேளையில் வெளியேற்றக்கூடிய சிறுநீரை இந்த போத்தலுக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு இதனை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மரபகம் அந்த போத்தலில் சிறுநீரை எடுத்ததுக்கு அப்புறமா போத்தலின் ஊடாக எதிர்பக்கத்தை நீங்கள் பார்க்கும்போது அந்த சிறுநீர் தெளிவாக காணப்படும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சிறுநீர் ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒருவேளை உங்களுடைய சிறுநீர் கலங்கலாக காணப்படும் அப்படின்னு சொன்னால் இது கண்டிப்பாக சிறுநீரில் ஒரு இன்ஃபெக்ஷன், அதாவது கிருமி தொற்றாக இருக்கலாம், அல்லது சிறுநீரக கற்களினுடைய ஒரு அறிகுறியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு அப்நார்மாலிட்டி, அதாவது அசாதாரணமான ஒரு சிறுநீர் வெளியேற்றக்கூடிய நிலைமையை இது குறிக்கும். ஸோ இதனை கண்டிப்பாக நீங்களே உங்களுடைய வீட்டில் செக் பண்ணி கொள்ளுங்க. இதனை தவிர முக்கியமாக இறுதியாக தரக்கூடிய சிம்டம்ஸ் என்ன சொன்னால், சிறுநீர் கழிக்கும் போது சில பேருக்கு அதிகப்படியான எரிச்சல் காணப்படும். சிறுநீர் கழிக்கும் போது அசௌகரியம் காணப்படும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீர் பாதையில் எங்கேயோ ஒரு இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீரக கற்கள் இருக்கலாம், அல்லது சிறுநீர் பாதையில் கிருமி தொற்று ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் காணப்படும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் பார்த்த இந்த 6 முக்கியமான சிம்டம்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீரக கற்கள், அதாவது சிறுநீரகத்திலேயோ அல்லது சிறுநீரக பாதையிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கற்கள் ஏற்படலாம். இது ஏற்படும் போது முக்கியமாக காண்பிக்கக்கூடிய சிம்டம்ஸை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.